டேய் அங்க பாரு. டேய் நீ போய் வண்டி சரி ஓகே. டேய் எனக்கு பயமாக இருக்குடா. டேய் என்னடா அவன் கேண்டீன்ல என்னடா பண்ணுறது, அவன் பேக்கில் துப்பாக்கி என்னடா பண்ணுறது. டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, ஒரு கை பார்த்துருவோம். Two friends are meeting after a long time. ஹாய்டா உயிர் நண்பா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் அற்புதமாக இருக்கேன். வா உட்காந்து பேசுவோம். சரி வா. ஹாய் சார். ஓகே சார். ஓகே தேங்க்ஸ் சார். Sir, I'm in important meeting. I will call you later. லைஃப் ஃபுல்லாக அந்த மொபைல்லே போயிடும் போல. சரி அதை முதல் கீழே விடா. ஆமாம் நீ சொல்கிறது காட்டு தான். இந்த மொபைல் நல்லதுக்கு இருக்குது, கெட்டதுக்கு இருக்குது. சரி இப்போ நீ பார்த்தது நல்லதா கெட்டதா? சரி விட்றா. Target will be at Temple Road by 3 PM. Don't miss it. நம்ம ஃப்ரெண்டு மாஃபியாவா? மணி ரெடி, டேக் த பேகா. இவர் மட்டும் கட்ட மாட்டாரா, நாங்கள் மட்டும் கட்டணுமா? நம்ம ஃப்ரெண்டு ஸ்மோக்லர் ஆகிட்டோம். இங்கேயே இருந்தால் போர் அடிக்குது நண்பா. வா வேற எங்கேயாச்சும் போவோம். ஓகேயா? சரி ஓகே. டேய் நான் ஓட்டுறேன்டா. நீயா? ஆமாம். சரிந்தா. இந்த நாய் எதுக்கு நம்மளை தூக்குது? ஒரு ஸ்டாண்ட கூட எடுக்க முடியல. உனக்கு ஏண்டாண்டு தேவையில்லாத ஆசை. இருமா மாடே, திருப்பு நண்பா. அங்கிட்ட கொடுத்துட்டு ஓலமா போடா. முடியலடா. எதுக்கும் லாய்க்கு இல்லை. ஏறு. இந்த எருமை என் மேல ஏறப்போகுதா? முதுகெலும்பு நொறுக்கிட்டானே. வண்டியில மனுஷனை ஏற்ற சொன்னா எரிஃபேண்டெல்லாம் ஏற்றிட்டு இருக்கானே. என்ன குறும்புடா. இவன் என்ன சந்தேகப்படும்படியாகவே பண்ணிகிட்டு இருக்கான். டேய் நீ என்ன ஒர்க் பண்ணுற? நீ மொதல் சொல்கிறா. மாஃபியாவா? இதை பற்றி கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. உன் மொபைலில் வந்த மெசேஜை பற்றி தான்டா கேட்குறேன். மெசேஜா? சிரித்து சமாளிக்காதடா, சொல்கிறா. அது பப்ஜி கம்மி பண்ணுடா. அது சரி, உன் மொபைலில் அந்த மெசேஜ் என்னது? அதுவா, அது ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா, அதுக்கு வந்த மெசேஜ். அட்ராக்டிவாக அனுப்புகிறாங்களாம். அது சரி, டெம்பிள் ரோட்னா என்னது? அது மேட்ச் நேமா டிஃப்ரெண்டாக வைக்கிறாங்க. சே சரி வா போய் ஜூஸ் குடிப்போம். சே நம்ம ஃப்ரெண்டை நம்மளே தப்பாக நினச்சிட்டோமே. இந்தா மச்சான் ஜூஸா குடிச்சா குளு குளுன்னு இருக்கும்.
டேய் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இங்கிலீஷ் பர்சன்ஸ் ஒரு 4 பேர் வந்து நம்ம அண்ணாச்சி கடையில் 4 டீ கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஓகேயா? எப்படி கேட்பாங்க? டேய் இது பழைய காமெடிடா. பழசு தானே, அப்போ சொல்லு. அது பழசுனால மறந்து போயிட்டேன். சரி, ஒரு க்ளூ தரேன். அது உங்ககிட்ட இருக்கிற ஒன்று தான். என்ன சொல்லு பார்ப்போம். ஏய் சி, அது இல்லைடா, இது வேற பர்சனாலிட்டி. ஆமாம் ஆமாம், பெருசு 4 டீயா? டேய் அங்கே பாரு, யாரா இவன் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான்? டேய் நீ போய் வண்டி சரி ஓகே. டேய் இங்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் அங்கிட்டு போயிட்டான்டா. ஐயோ அப்படியா, திருப்பிடுறேன். நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இப்ப ஏறி என் இடுப்பெலும்பு உடைக்க போறான்டா. அதான் உடைச்சுட்டாடா. ஐயோ நீ எல்லாம் மண்டியை வாங்கிடு தவிர யானையத்துக்கு லாரி தான்டா வாங்கியிருக்கணும். ஏதோ ஓரமா போங்க, என்ன சேசிங்கில் விடால வந்துட்டு இருக்கீங்க? டேய் எனக்கு பயமாக இருக்குடா. டேய் என்னடா அவன் கேண்டீன்ல என்னடா பண்ணுறது? அவன் பேக்கில் துப்பாக்கி என்னடா பண்ணுறது? டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, சொல்லி பிடிச்ச நாயமாய் பண்ணாதடா. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, ஒரு கை பார்த்துருவோம். டேய் நான் யாரா அனுப்புனது? ப்ரோ குமேஷ் அங்கமேலேருந்து அனுப்புனாங்க ப்ரோ. யாரா அது? அது டெலிவரியா ப்ரோ? சார் டெலிவரி பாயா நீ? ஆமாம் ப்ரோ. அர்ஜுன் இவனை நம்பாத. அர்ஜுன் நீங்கள் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு ஒன்று துப்பாக்கி வச்சிருக்கீ நீ? மொபைல் ஃபோனா? நான் கூட துப்பாக்கி நினச்சி பயந்துட்டேன். ஓகே பாய் ப்ரோ. சிம் இல்லாத ஃபோனில் மெசேஜா? என்னடா அது? நாள் பல காலம் இணைக்கு சந்திப்போம், சிரிப்பு தொடங்குது நட்பு மறுபடியும் ஒரு மொபைல் மெசேஜ் வழியாய் மாறிடுது. தொடனை பார்த்து வில்லன் என்று நினைப்பிடுது. ஃப்ரெண்ட்ஷிப் மேல பயம் சிரிக்குது, ஒருவரை ஒருவர் ரகசியம் தேடுகுது. பாக்கெட்டில் மொபைல், பாஸ்வேர்டில் க்ளூ, நட்புக்கு இடையில் உருவாகுது ப்ளூ. ரோட் சைடில் சேஸ், டெம்பிள் பக்கம் ரேஸ், வில்லன் என்று நம்பினா ஒரு டெலிவரி ஃபேஸ். Auto pinti கடை துணை காமெடி தான், ஆனா மனசு பயத்தில் தினாய். ஒரு சிறு பாக்ஸ், ஒரு பார்ஷல் கீ, இதுதான் வில்லனா இல்லை டெலிவரி. சிரிப்பில் ஒடிந்த ரகசியமும் வெளிப்படிந்த, ஆனா ட்விஸ்டோட பயம் தொடரும். இந்த சிம் இல்லாத மொபைல் நினைச்சி வருது, யாரும் இல்லாத குரல் துணையாக வருது. ஃப்ரெண்ட்ஷிப்போட சிரிப்பும் சஸ்பென்ஸோட பயமும் நட்பு கதையில் தொடரும் ரகசிய பயணம்.